காதுகளில் கொஞ்சம் வலிக்குது லேசாக. இந்த பக்கம் லெஃப்ட்டு. ஏன்டா பறவை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க, இல்லைன்னா கல் தூக்கி அடிப்பாங்க, இல்லை குச்சி எடுத்துட்டு விரட்டுவாங்க ஸ்கூல் போக விடாம. அடிப்பட்டதுனால என்னால் எக்ஸாம் எழுத முடியல. கொல்லாங்கரை ஊராட்சியில் நான் எனக்கு வயசு 34 வயசாச்சு. இத்தனை வயசு வரையும் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா படித்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா படித்தாங்க. எல்லோரும் அந்த பாதையெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சது அந்த இதுதான். அப்போலேருந்து அதுக்கு ஒரு மண் பாதையாக இருந்தது, வண்டி பாதையாக இருந்தது, மண் பாதையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பிரசிடண்டாக இருக்கையில், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கையில் அதில் கப்பி போட்டு சரள மண் போட்டு கொடுத்தாங்க. அதுதான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிரசிடண்ட் வந்தாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாங்க. அந்த ரோடை தார் ஊற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் போராடினாங்க, பண்ணாங்க. அது அவங்களுக்கு கேஸ் ஆச்சு. கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு தீர்வு வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் இதுலேயும் எஸ்சி இதுலேயும் ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாங்க. அவங்களும் எவ்வளோதோ போராடி பார்த்தாங்க. இன்ன வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வாய்தாவுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்ன வரையும் அதுக்கு தீர்வே கிடைக்கவே இல்லை.